ஸ்ரீ ஆஞ்சநேயர் கவசம். அனுமன் என்னை கிழக்கு திக்கில் காக்கட்டும், தெற்கு திசையில் வாயுபுத்திரன் ரட்சிக்கட்டும், மேற்கு திக்கில் ராட்சதர்களை நாசம் செய்யும் அனுமன் ரட்சிக்கட்டும், சமுத்திரத்தை தாண்டிய ஹனுமன் வடக்கு திக்கில் என்னை காத்திடட்டும், கேசரியின் மைந்தன் என்னை ஆகாயத்தில் காக்கட்டும், ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தியுள்ள அனுமன் என்னை கீழ்பாகத்தில் ரட்சிக்கட்டும், இலங்கையை எரித்தவர் சர்வ ஆபத்துகளிலிருந்தும் என்னை எப்போதும் காக்கட்டும், சுக்ரீவனின் மந்திரியானவர் என் தலையை காக்கட்டும், வாயுபுத்திரர் எனது நெற்றியினை காக்கட்டும், மகாவீரர் எனது புருவங்களின் நடுப்பகுதியை காக்கட்டும், சாயாகிரகி என்னும் அரக்கியை கொன்ற அனுமன் எனது விழிகளை காக்கட்டும், வானரங்களின் தலைவர் எனது கன்னங்களை காக்கட்டும், ஸ்ரீராம தூதன் எனது செவிகளின் கீழ்ப்பகுதியை காக்கட்டும், ஸ்ரீ அஞ்சனை குமரன் எனது மூக்கை காக்கட்டும், வானராதிபர் எனது நாசியை காக்கட்டும், அசுரர்களின் பகைவர் எனது கழுத்தை காக்கட்டும், தேவர்களால் வழிபடப்படுபவர் எனது தோள்களை காக்க வேண்டும், ஒளி பொருந்திய தேகத்தை உடையவர் எனது தோள்களை காக்கட்டும், நகங்களை ஆயுதமாக கொண்டவர் எனது நகங்களை காக்கட்டும், வானரங்களுக்கு தலைவர் எனது வயிற்றை காக்கட்டும், பகவான் ஸ்ரீ ராமரின் கணையாளி மோதிரத்தை எடுத்து சென்றவர் எனது மார்பை காக்கட்டும், பெரும் கரங்களை உடையவர் எனது இரு பக்கங்களையும் காக்கட்டும், அன்னை சீதையின் துயரத்தை அடியோடு போக்கியவர் எனது ஸ்தனங்களை எப்பொழுதும் காக்கட்டும், இலங்கைக்கு பயத்தை அளித்தவர் எனது பின்பாகத்தை காக்கட்டும், ஸ்ரீராமச்சந்திரரின் தூதன் எனது தொப்புளை காக்கட்டும், வாயுபுத்திரன் எனது இடுப்பை காக்கட்டும், மேதாவியான சகல வேத ஆகமம் யாவும் கற்ற சகல சாஸ்திர பண்டிதனான அனுமன் எனது மர்ம பிரதேசத்தை காக்கட்டும், சிவபக்தரான ஹனுமன் எனது தொடை சக்திகளை காக்கட்டும், எனது தொடைகளையும் முழங்கால்களையும் லங்காபுரியின் உப்பரிகைகளை உடைத்தவர் காக்கட்டும், எனது ஆடு சதையினை வானர உத்தமர் காக்கட்டும், மிகுந்த பலசாலி எனது கணுக்கால்களை காக்கட்டும், சூரியனுக்கு ஒப்பானவரும் சஞ்சீவி மலையை தூக்கி வந்தவருமான அனுமன் எனது கால்களை காக்கட்டும், அளவே இல்லாத பலம் மிக்கவர் எனது அங்கங்களையும் கால் விரல்களையும் எப்பொழுதும் காக்க வேண்டும், மகாசூரர் எனது எல்லா அங்கங்களையும் காக்கட்டும், மனதை அடக்கியவர் எனது ரோமங்களை காக்கட்டும், எந்த பக்தன் ஹனுமானின் இந்த கவசத்தை தரிப்பானோ அவனே மனிதர்களுள் சிறந்தவன், போகங்களையும் மோட்சத்தையும் அடைவான், அவன் சிறந்த அறிவாளியாக திகழ்வான், 3 மாத காலம் தினம் 3 முறையோ அல்லது ஒரு முறையோ ஒரு பக்தன் இதனை படிப்பானே ஆகில் அவன் எல்லா சத்துருக்களையும் ஒரு கணத்தில் ஜெயித்து லக்ஷ்மிகரனாகிறான், சகல செல்வங்களும் அவனை தேடி வருகிறது, நள்ளிரவில் நீரில் அசையாமல் நின்று 7 முறை ஜபித்தால் நோய்கள் தீவினைகள் பாவங்கள் தாபத்ரயங்கள் என யாவும் நீங்கும், ஞாயிற்றுக்கிழமை அன்று அரசமரத்தடியில் நின்று இந்த துதியை கூறுபவன் சகல காரியங்களிலும் ஜெயிப்பான், எதிரியை தோற்கடிப்பான், ஸ்ரீராம ரட்சையுடன் கூடிய ரட்சையை இந்த அனுமன் கவசத்தை கூறி எவரொருவர் தரித்து கொள்வாரோ அவருக்கு வியாதிகள் யாவும் நீங்க எல்லா காரிய சித்தியும் ஏற்படும், எல்லா துக்கமும் அழியும், எங்கும் எதிலும் வெற்றி, தூய்மையான மனதுடன் சுத்தமாக ஒரு நாள் பகல் தொடங்கி மறுநாள் பகல் வரை விடாமல் இந்த கவசத்தை படித்தால் சிறைவாசம் நிச்சயம் நீங்கும், இதில் சந்தேகமே இல்லை, மகாபாதகங்கள் உபபாதகங்கள் யாவும் நீங்கும் என்பதில் ஐயமில்லை, எந்த அனுமன் மிகுந்த ஆற்றல் கொண்டு பெரும் கடலையே சின்ன குட்டையை தாண்டுவது போல் தாண்டி அன்னை சீதாதேவிக்கு மிகுந்த சோகத்தால் ஏற்பட்ட தாபத்தை போக்கினாரோ, ஸ்ரீ வைகுண்டநாதரான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினிடத்தில் பக்தி கொண்டாரோ, அக்ஷயகுமாரனை வதம் செய்தாரோ, யுத்தத்தில் ஜெயிக்கப்பட்ட ராட்சசனான ராவணனுடைய அபரிமிதமான கர்ப்பத்தை அடக்கினாரோ, அப்படிப்பட்ட வாயுகுமாரனும் வானர சிரேஷ்டருமான ஸ்ரீ ஹனுமான் எப்பொழுதும் நம்மை காக்கட்டும், பாலசூரியன் மற்றும் தாமரை போல சிவந்த முகத்தை கொண்டவரும் ஜல பிரவாகத்தால் நிறைந்த அருள் விழிகளை பெற்றவரும்
சஞ்சீவி மலையை தாங்கி வந்து இலங்கை யுத்தத்தில் இறந்த வானரர்களை காத்த வீரரும், ஸ்ரீராம பக்தர்களுக்கு மென்மையானவரும் புகழ்மிக்கவரும் பாக்கியவதி அன்னை அஞ்சனையின் புதல்வருமான அனுமனை வணங்குகின்றேன். ஆஞ்சனையின் மகனாக அவதரித்தவரும் தெய்வீக புருஷரும், மார்கழி மாத மூல நட்சத்திர தினத்தில் பிறந்தவரும், அனந்தன் என்னும் ஆதிசேஷனால் போற்றி வணங்கப்படுபவரும், அற்புதங்கள் பல செய்தவருமான ஆஞ்சநேய மூர்த்தியை போற்றி வணங்குகின்றேன். அனைவருக்கும் மகிழ்வு உண்டாகட்டும். ஆஞ்சநேயர் கவசம் இனிதே நிறைவடைந்தது.